வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொளி இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸாக இருக்கும் திரைப்படம் ரெட்டத்தலை படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படம் ரெட்ட தலையா இல்லை ரெட்ட தலைவலியா? இந்த படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க. வாங்க பார்க்கலாம். Style always trumps substance in this business. இந்த திரைப்படத்தில் அருண் விஜய், தன்யா ரவிச்சந்திரன், ஹரிஷ் பெரடி, ஜான் விஜய் மற்றும் பலர். இந்த திரைப்படத்தோட இசை ஷாம் சிஎஸ். இந்த திரைப்படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் கிறிஸ் திருக்குமரன். இந்த படத்தோட கதைன்னு சொன்னால் கதாநாயகனும் சரி கதாநாயகனும் சரி ரெண்டு பேருமே அனாதைங்க. ஒரு கட்டத்தில் சின்ன வயசுலேருந்தே இவங்க கதாநாயகன் ரொம்ப லவ் பண்ணுறாரு, கதாநாயகியை லவ் பண்ணுறாங்க சின்ன வயசுலேருந்தே. இனி என்ன ஒரு ஞாபகார்த்தத்துக்கு என்ன பண்ணுவார், ஒரு வாட்சை கட்டி கொடுத்துருவார். அந்த கட்டி ஞாபகமாத்தான் நீ அப்படியே வச்சுக்கணும், இந்த வாட்சை எந்த சூழ்நிலையும் இதை நீ கட்டக்கூடாதுன்னு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வளர்ந்ததுக்கப்புறமும் அதை கட்டிக்கிட்டு பாண்டிச்சேரியில் கதாநாயகியை பார்க்க போகிறாரு. கதாநாயகியை பார்க்க போன உடனே அவருக்கு அப்படியே வேறு மாதிரி இருந்தது. என்ன வேறு மாதிரி இருந்ததுன்னா, கதாநாயகி என்ன சொல்கிறாங்களா, நான் உங்களை லவ் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்ல, சின்ன வயசுலேருந்து நான் லவ் பண்ணது அப்போனா லவ்னா ஒரு முக்கியத்துவமாக இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறோன்னா நமக்கு பணம் தான் மெயின், நம்ம வாழ்கிறதுக்கு பணம் தான் முக்கியம். ஸோ எனக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கதாநாயகி இருக்காங்க. கதாநாயகன் எவ்வளோ சொல்கிறாரு, பணத்தை தவிர மீதி என்னவென்னா இருக்குன்னு. ஆனால் அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்காமல் எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்றாங்க. அந்த பணம் உங்ககிட்ட இருக்கா, என்னை நல்லா வாழ வைக்க முடியுமா உன்னால் அப்படின்னு கதாநாயகி சொல்கிறாங்க. உடனே அந்த சோகத்தோடு அவர் குடிச்சிட்டு நடுரோட்டில் போகிறாரு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டை திருப்பி அப்படியே அவர் கண் முழிச்சு பார்க்குறாரு. அவருக்கே ஷாக்கு. ஏன்னா இன்னொன்று அருண் விஜய் இருக்கார், இன்னொன்று அருண் விஜய் வராரு. அவர் ஒரே மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படி சொல்லி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. இந்த காரை திருப்போம், பணம் தான் வாழ்க்கை, பணம் இருந்ததுன்னா எத்தனை பொண்ணுங்க வேணால் நம்ம பின்னாடி வருவாங்கன்னு சொல்லிட்டு காரை அவங்க கையில் குத்தம்புறாங்க. அந்த காரில் கதாநாயகன் இருக்கிறத பார்த்துட்டோ கார் இருக்கிறத பார்த்துட்டோ கதாநாயகி அப்படியே ஷாக்கு. அவங்க கூட அப்படியே போகிறாங்க. நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். என்ன ஐடியா சொல்லியிருப்பாங்க நீங்களே திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த திரைப்படம் எப்படி திரைக்கதை ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போனாங்க, இந்த திரைப்படம் எப்படி நவுந்துதான் இந்த படத்தோட கதைன்னு சொன்னால் இதுதான். ஆனால் ஆக்சுவலாக கதை நாயப்பகான்னு சொன்ன கதை கதாநாயகி பணத்து மேலே ஆசைப்படுறான். பணத்துக்கு மீறி காதல் தான் மரியாதைன்னு சொல்லி கதாநாயகி சொல்கிறாங்க. இதுதான் அவங்க சொல்ல வந்த கதை. இதை வேறு மாதிரி கொண்டு போயிருக்காங்க ஸ்க்ரீன் ப்ளே. ஆனால் அந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா? இந்த திரைப்படத்தை நான் தனிப்பட்ட முறையில் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த திரைப்படம் கதை ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா இந்த திரைப்படம் அருண் விஜய்ன்னு சொன்ன உடனே நிறைய பேர் உள்ளே பார்க்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸுக்கு போவாங்க. ஒரு டைமில் அவர் திரைப்படத்தை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் இல்லாத அப்புறம். ஆனால் இப்போ அருண் விஜய்ன்னு சொன்னால் உள்ளே போவாங்க. ஆனால் உள்ளே போய் ஒரு 190 ரூபா 130 ரூபா கொடுத்து கவுண்டரில் டிக்கெட் வாங்கி பார்த்தோன்னா, ஓப்பன் டிக்கெட் வாங்கி பார்த்தோன்னா அந்த ரேட்டு, ஆன்லைன்லாம் கொடுத்து சார்ஜஸ் பண்ணி இந்த திரைப்படத்தை உள்ளே போய் பார்த்தாங்கன்னா நமக்கு மண்டையை போட்டு பிச்சு பார்க்கும். அப்படி தான் இருக்குதுன்னு திரைப்படம். பேக்ரவுண்ட் மியூசிக் நமக்கு கேட்குற மாதிரி இருக்குது. நம்ம எல்லா திரைப்படத்துலையும் பார்த்தது தான். ஷாம் சிஎஸ் அவர் தான் போட்டிருக்காரு, ஷாம் தான் போட்டிருக்காரு, நல்லாயிருக்கு. ஆனால் நமக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை மட்டும் வச்சு நம்ம படத்தை லைக் பண்ண முடியாது. ஓரளவுக்கு சீட்டில் உட்கார முடியுதுன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக நம்ம உட்காரலாம், லைக் பண்ணலாம். படத்தோட லொக்கேஷன்ஸ்லாம் நல்லா தான் எடுத்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. அருண் விஜய் அவர் கொடுத்த கதாபாத்திரம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் படத்தில் கதை எங்கே? ரூபா காயினை இப்படி தூக்கி போட்டு கீழே ஊந்துச்சுன்னா நம்ம தேடுவோம் அந்த காயின் எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சுன்னு. அந்த மாதிரி இந்த ரெட்டத்தலை திரைப்படத்தில் கதை எங்கன்னு நம்ம தேடின்னு கிடக்கிறோம். கட்சியில் படம் என்னமோ 2 ஹவர் படம் தான். அந்த 2 ஹவர் திரைப்படமே நம்ம அந்த ரூபா காயினை கீழே போட்டு 2 ஹவராக தேடி இருக்கிறோம். இப்போ கதை வருமா, இன்டர்வலுக்கு அப்புறம் வருமா, இல்லை இன்டர்வல் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வருமானு கதையை தேடுறோம். கதை கடைசி வரைக்கும் கிடைக்கல. இந்த திரைப்படம் ரெட்டத்தலையா அப்படின்னு கேட்டால் ரெட்ட தலைவலி தான் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஒத்த தலைவலி வரும், ஒத்த தலைவலி சைட்லலாம் வரும். அந்த மாதிரி இந்த திரைப்படத்தை பார்த்தாங்கன்னா ரெட்ட தலைவலி தலையை பிச்சுன்னு ஓடுறான் ஒருத்தர் இந்த திரைப்படம். இது நான் பார்த்த வரைக்கும் அப்படி. யாராவது இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா ஆக்ஷனை பார்க்குறவங்க லைக் பண்ணலாம், உள்ளே போவாங்க சொல்லுவாங்க. அந்த ஆக்ஷனுக்கு நம்ம எவ்வளோ நாள் பார்க்குறது?
இந்த திரைப்படத்தெலாம் நம்ம பார்க்கலையான்னு அந்த கதையெல்லாம். இந்த திரைப்படத்தெல்லாம் காலங்காலமாக பார்த்துருக்கோம். பாகவதர்லேருந்து சின்ன காலத்துலேருந்து டபுள் டோர் பார்த்துட்டோம். டெக்னாலஜி வளராத்துக்கு முன்னே டபுள் டோர்லாம் காட்டியிருக்காங்க. எம்ஜிஆர் நாடோடி மன்னன் வராத திரைப்படமாக அதில் முடி ஹேர் ஸ்டைல்லாம் எம்ஜிஆர் மாற்றிட்டு என் ஸ்டைலில் மாற்றி அப்படின்லாம் பண்ணுவார் எம்ஜிஆர். அதெல்லாம் பார்த்து முடித்து அதுக்கப்புறம் எம்ஜிஆர், நம்ம ரஜினி சார், சிவாஜி சார், கமல் சார், எவ்வளோ ஆர்டிஸ்ட்டுகளை பார்த்துட்டோம். இவர் புதுசாக டபுள் டோர் நடிச்சு என்ன பண்ணார்? நமக்கு ரெட்டை தலைவலி வந்தது தான் மிச்சம் இந்த படத்தை பார்த்து. அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் ஒன்றுமே இல்லை. என்ன சொல்லுவாங்க, சினிமா ஃபோட்டோகிராஃபர் கூட சுமாராக தான் இருக்குது. அந்தளவுக்குலாம் பிரமாதமாலாம் இந்த திரைப்படத்தில் ஒன்றும் எதுவுமே பண்ணலை, எதுவும் சொல்லலை. நமக்கு ட்விஸ்ட் அதிகமாக சொல்லுவாங்க. ட்விஸ்ட் இல்லாமல் என்னங்க, ஆக்சுவலாக அதிகமாக எதிர்பார்ப்பு தான் ட்விஸ்ட்டு செய்யு சொல்லுவாங்க. ட்விஸ்ட்டையே குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த ட்விஸ்ட்டே மக்களுக்கு பார்க்கும்போது மக்களுக்கு புரியாமல் எடுத்தால் ட்விஸ்ட்டாக இருக்கும், குஷ்டமாக கூட இருக்கும். இந்த திரைப்படத்தை பார்த்தா நமக்கு யாராவது இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படத்தில் யாருமே இந்த படத்தை போய் பார்க்காதீங்க. என்ன கேட்டிங்கன்னா, அருண் விஜய் நடித்த திரைப்படம் ரெட்டத்தலை. இந்த படத்தை பார்க்கறத விட ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகிருக்கு, சிறை. அந்த திரைப்படத்தை போயிட்டு எல்லாரும் எல்லா ஆடியன்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல காதல் கதை மெசேஜ் இருக்கிற திரைப்படம். அந்த திரைப்படத்தை பாருங்கள். இந்த திரைப்படத்தை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாங்க. யாராவது அருண் விஜய்க்காக போகணும் அப்படின்னு போய் யாராவது காசை வேஸ்ட்டு பண்ணிடுவானா, தாராளமாக வேஸ்ட்டு பண்ணிவிட்டு இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு தலைவலியை வர வச்சுட்டு வந்துடுங்க.